மதமாற்ற விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் தொடர்ந்து 6வது நாளாக ராஜ்யசபாவின் அலுவல்கள் முடங்கின. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேற்று மதத்தினரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவர்களை இந்துக்களாக மதமாற்றம் செய்வதாக எழுந்த பிரச்சினையால் ராஜ்யசபாவின் அலுவல்கள் தொடர்ந்து முடங்கியுள்ளன. வியாழனன்று ராஜ்யசபா கூடியதும் எதிர்க்கட்சியினர் மீண்டும் இப்பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நண்பகல் 12 மணிக்கு கூடியபோது பிரதமர் நரேந்திர மோடி சபைக்கு வந்திருந்தார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சினை தொடர்பான விவாதத்துக்கு பிரதமர் மோடி நேரிடையாக பதிலளிக்க உறுதிமொழி தர வேண்டும் என்று கூறி அமளியில் ஈடுபட்டனர். The government has no intention of being either arrogant. We want this house to function. And the fact that out of two houses, one is functioning normally and the other is not being allowed to function normally, it's the arrogance of numbers and not the arrogance of the government. பிரதமர் சபைக்கு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இப்பிரச்சினை தொடர்பான விவாதத்துக்கு பிரதமர் தான் பதிலளிக்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இப்பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை ராஜ்யசபா தலைவர் அன்சாரி கூட்டி விவாதித்தார். எதிர்க்கட்சியினர் மற்றும் அரசு தரப்பில் சுமூக முடிவு எட்டப்படவும் சபையை சுமூகமாக நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.